கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் பக்ராவில் ஆரம்ப சில வசனங்களில் அல்லாஹ் பேசுவான், இரையச்சமுடைய அடியார்கள் யார், அவர்களுடைய அடையாளங்கள் என்ன என்று ரப்பு பேசுவான். யார் இரையச்சமுடையவர்கள், அவர்களுக்கு என்ன அடையாளங்கள் இருக்க வேண்டும் என்று ரப்பு பேசுவான். கிட்டத்தட்ட அல்லாஹ் தொடர்ந்து ஒரு 6 அடையாளங்கள் அல்லாஹ் பேசுவான். இது யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் இரையச்சமுடையவர்கள் என்று அல்லாஹ் பேசுவான். அதுல முதல் விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான், மறைவான விஷயங்களை யாரெல்லாம் நம்புவார்களோ, அதை ஈமான் கொள்ளுவார்களோ அவர்கள் தான் இரையச்சமுடையவர்கள் என்று அல்லாஹ் பேசுவான். மறைவான விஷயங்கள் நம்மளை காட்டி நம்மளை முதற்கொண்டு, அதாவது நம்ம சிந்தனையில் மறைவான விஷயங்களில் முதல்ல வருவது அல்லாஹ் தான். யார் பை? அல்லாஹ்வை பார்த்துருக்கிறோமா? ஆனா ஈமான் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை யாரும் பார்த்ததில்லை, ஆனா அல்லாஹ் இருக்கிறான் என்பதை ஈமான் கொண்டு இருக்கிறோம். என்னை பார்க்காமல் நீ ஈமான் கொண்டதுக்கு உனக்கு சொர்க்கங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஏன்னா பார்த்துட்டு ஈமான் கொள்றது அது ஈமான் இல்லையே. போன வாரம் தஃப்சீர்ல கூட படிச்சோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றீங்களே, அந்த அல்லாஹ்வை நீங்க காமிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்க அந்த அல்லாஹ்வை பார்த்துட்டோம்னா நாங்க ஈமான் கொள்ளுவோம். அந்த அல்லாஹ்வை நாங்க பார்த்துட்டா ஈமான் கொள்ளுவோம் என்று பனி இஸ்ரவேலர்கள் அந்த யூதர்கள் சொன்னார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்ப அல்லாஹ்வை பார்த்துட்டு நீ ஈமான் கொள்றது ஈமான் இல்ல, அவனை பார்க்காம நீ நம்புறதுதான் ஈமான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. மறைவான விஷயங்களை நீங்கள் ஈமான் கொள்ளுவது, அதை ஏற்றுக்கொள்ளுவது, அது இரையச்சமுடையவர்களுடைய அடையாளம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். இதெல்லாம் மறைவான விஷயம், நமக்கு கண்ணுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் மறைவான விஷயங்கள். அல்லாஹ் அவனை பார்க்கல, மறைவான விஷயம், ஆனால் அவனை நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். மலக்குமார்கள் அவர்களை நாம பார்த்ததில்லை, ஆனால் இருக்கிறார்கள் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும். சொர்க்க நரகம் நாம் பார்த்ததில்லை, ஆனால் அது இருக்கிறது என்று ஈமான் கொள்ள வேண்டும். கபரினுடைய வாழ்க்கை, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும், அதை ஈமான் கொள்ள வேண்டும். மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாம் நிற்கப்படுவார்கள் நாளை மறுமை நாளில் என்றது நமக்கு மறைவான விஷயம், ஆனால் அதை ஈமான் கொள்ள வேண்டும். இப்படியாக மறைவான விஷயங்களை நீங்கள் நம்பினால் நீங்கள் தான் இரையச்சமுடையவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த மறைவான விஷயங்களில் கொஞ்சம் கூட நம்மளுடைய உள்ளங்களில் சருகுதல் ஏற்படக்கூடாது. கொஞ்சம் சருகுதல் ஏற்பட்டாலும் இஸ்லாத்தை விட்டு அவர் வெளியே போயிடுவார். அல்லாஹ் அதிலிருந்து இருந்து நம்மளை பாதுகாக்கணும். முதல் விஷயம், நீ அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அடியானாக இருந்தால் உனக்கு முதல் கண்டிஷன் மறைவான விஷயங்களை அத்தனையும் நீ ஈமான் கொள்ளுவது. அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் அதை தௌஃபீக் செய்வானாக. ஒன்னு. இரண்டாவது அல்லாஹ் பேசுவான், யார் இரையச்சமுடையவர்கள் தெரியுமா? இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதமும் அதை பின்பற்றுவதும், அதாவது குர்ஆனை நீங்கள் நம்புவதும் அதை பின்பற்றுவதும், இதுதான் இரையச்சமுடையவர்களுடைய அடையாளம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை ஈமானும் கொள்ளணும், அந்த குர்ஆனை நாம் பின்பற்றியும் ஆக வேண்டும். இது ரெண்டு இருக்கணும்ங்கறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இது இரண்டாவது விஷயம். இதெல்லாம் உள்ளத்துல நாம சிறு வயதிலிருந்தே உள்ளத்துல ஆழமா பதிய வைக்கக்கூடிய விஷயங்கள், சிறு வயதிலிருந்து ஆழமாக பதிய வைக்கக்கூடிய விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஒன்னு, மறைவான விஷயங்களை நாம் ஈமான் கொள்ளுவது. இரண்டாவது, குர்ஆனை நம்புவது, அதை பின்பற்றுவது. இரண்டாவது. மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகிறான், யார் இரையச்சமுடையவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வை பயந்து வாழுபவர்கள் யார் தெரியுமா? இதற்கு முன்னால் நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை ஈமான் கொள்ளுவது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. ஈமான் கொள்ளுவது மட்டும்தான், பின்பற்றுவது அல்ல. பின்பற்றுவது எதை மட்டும்தான்? குர்ஆன் மட்டும்தான். இதற்கு முன்னால உள்ள வந்த வேதங்கள், தௌராத்தாக இருக்கட்டும், இன்ஜீலாக இருக்கட்டும், ஜபூராக இருக்கட்டும், ஏடுகளாக சுஹுஃபுகளாக இருக்கட்டும், அத்தனையுமே நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒவ்வொரு நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அப்படி ஈமான் கொண்டால் நீங்கள் இரையச்சமுடையவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் அல்லாஹ் சொல்லி காமிப்பான், மறுமையை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் என்பான். மறுமையை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் என்பான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கணும்னா, மறுமைக்கு முன்னால இந்த உலகம் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா.
ஏன்னா இந்த உலகம் இருக்கிறது அழியக்கூடிய உலகம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது நிரந்தரம் அல்ல. ஹாலிதீன ஃபீஹா எதுனா மறுமை நாளை பத்தி தான் அல்லாஹ் பேசுவான். மறு உலகத்தை பற்றி அல்லாஹ் எங்கெல்லாம் பேசுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் ஹாலிதீன ஃபீஹா என்று பேசுவான். அதுதான் நிரந்தரம் என்று பேசுவான். இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே எங்கெல்லாம் பேசுகிறானோ அதெல்லாம் அழியக்கூடியது என்று அல்லாஹ் பேசுவான். அழியக்கூடிய இந்த உலகத்தை நீங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டாம். விசுவாசம் கொள்ளுவதென்றால் ஒரு மோமின் எதை மீது தான் விசுவாசம் கொள்ளணும்? மறுமை நாளின் மீது நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அப்படி இருக்குமையானால் நீங்கள் தான் இறை அச்சமுடையவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கோம் பாய்? 4 சொல்லியிருக்கிறோம். உள்ளத்துல பதிய வச்சுக்கிடணும் ஆழமாக. ஒன்னு சொல்லவா, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வளருத பச்சிலம் குழந்தைகள் அவங்க உள்ளத்துல நாம பதிய வைக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. வீட்டுல பிள்ளைங்கள்ட்ட நம்ம பேச்சு கொடுப்போம், எதெல்லாமோ பேசுவோம். மழலை பிள்ளைகளிடத்தில் நாம் எதுவெல்லாம் பேசுவோமோ அதெல்லாம் பேசுவோம். அதுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்போமோ அதெல்லாம் பேசுவோம். பாட புத்தகங்களை நாம் அவர்களுக்கு படித்து கொடுப்போம். அந்த கேப்ல ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சொருகணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அப்பப்போ இதை சொல்லி கொடுக்கணும். மறைவான விஷயங்களை நம்ப வேண்டும், அந்த பிள்ளைக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா இந்த வளருகிற அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களே, ஒரு நாளைக்கு சயின்டிபிக் ரீதியில அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் 400 புதிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்குமா. 400 புதிய விஷயங்களை ஒரு நாளைக்கு அது மனனம் விட்டுக் கொள்ளும். அந்த மாதிரி ஸ்பீடா இருக்கும் அந்த நேரத்தில் அந்த மூளை, அந்த வளர்ற பிள்ளைங்களுக்கு. அந்த வளரும் போதே நாம பேச்சு வாக்குல ஈமான் சம்பந்தப்பட்ட இதுபோல் பேச்சுக்களை நாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மெருகூட்ட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்படி வளர்ந்துட்டான்னு வைங்களே, அவங்களுக்கு நீங்க தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க, இதெல்லாம் சொல்ற மாதிரி பிள்ளைங்க வளராது, எல்லாம் அதுவா செய்யும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. மறைவான விஷயங்களை நம்புவது ஒண்ணு. இரண்டாவது குர்ஆனை ஈமான் கொள்ளுவது, அதை பின்பற்றுவது. இரண்டாவது. மூன்றாவது இதற்கு முன்னால் உள்ள நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை ஈமான் கொள்ளுவது. நான்காவது மறுமையின் மீது விசுவாசம் கொள்வது. இந்த உலகம் ஒரு விஷயம் அல்ல. இந்த உலகத்தின் மீது நீங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டாம். நாளை மறு உலகத்தின் மீது நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவீர்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அஞ்சாவது அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், நீங்க எப்ப இறையச்சமுடையவர்களாக மாறுவீர்கள் தெரியுமா? அஞ்சாவது அல்லாஹ் சொல்லும் போது அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்பான். தொழுகையை நீங்கள் பேணி தொழுதால் மட்டுமே நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக முடியும் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆறாவது அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நிஅமத்துகளை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரிஸ்ஸக்கை நீங்கள் பிறர்களுக்கு தர்மம் செய்வது. இது இறை அச்சமுடையவர்களுடைய அடையாளம் என்று இந்த 6 விஷயங்களை அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் தொடர்ந்து பேசுவான். ஒன்னு மறைவான விஷயங்களை நம்புவது, குர்ஆனை ஈமான் கொள்ளுவது, அதை பின்பற்றுவது. மூன்றாவது முந்தியுள்ள வேதங்களை ஈமான் கொள்ளுவது. நான்காவது மறுமையின் மீது விசுவாசம் கொள்ளுவது. ஐந்தாவது தொழுகையை சரியான முறையில் கடைபிடிப்பது. ஆறாவது நம்மளால் முடிந்த அளவுக்கு தர்மம் செய்வது. இந்த 6 இருந்தால் நீங்கள் இறை அச்சமுடையவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.